நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நீங்கள் எங்கள் இருதயத்தில் தந்த இந்த வார்த்தை ஆண்டவரே, அது ஜனங்களுக்கு ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீங்கள் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உங்களோட அடியனுக்காக நிலைத்தருளும். அந்த வசனம் இங்கிலீஷில் போடுறீங்களா? ரிமெம்பர் யோர் வேர்ட், யூ மேட் மீ டு பிலீவ். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரிமெம்பர் யோர் வேர்ட், நீங்கள் என்னை நம்ப பண்ணின உங்கள் வசனத்தை அதை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. ஆமேன். அதுதான் ஆண்டவர், அவர் நினைவு கூறுகிற தெய்வம். ஆமேன், ஆமேன். நினைக்கிறாரா இல்லையா? நினைக்கிறது இல்லையா? எங்களை ஆண்டவர் நினைக்கிறார். ஆமேன். அவர் எல்லாரையும், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரிடத்தில் அநீதி கிடையவே கிடையாது. அவர் ஒருவருக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு வேறு மாதிரியும் இருக்கிறதில்ல. அவர் எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன். அவரை நம்ப பண்ணுகிற வசனத்தை அவர் நினைக்கிறார். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை இதுதான் உனக்கு நான் செய்ய போகிறேன்னு உங்களை நம்ப பண்ணினாருன்னா அது நீங்கள் மறந்தே போனாலும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அதை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமேன். அப்போ ஆண்டவர் நம்மளை நம்ப பண்ணுகிறவராய் மாத்திரம் இல்லை, அந்த வசனம் இப்போ எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம விசுவாச பாதை அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடையாது. அது ஏற்றம் இறக்கம் எல்லாமே அப் அண்ட் டவுன் போகிற வாழ்க்கை தான். ஆனால் அந்த வசனத்தை நம்ப பண்ணும்பொழுது எல்லாமே உடனே நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசத்தில் நம்ம போகிற பாதையில் நம்மளை வேறு பக்கமாய் திசை திருப்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம சிறுமைப்படுத்தப்படும் போது அது நம்மளை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. ஆமேன். அவருடைய வார்த்தை நம்மளை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நீங்களே ஒருவேளை சரி அவ்வளோதான், இனிமேல் என் வாழ்க்கையில் இதற்கான இடம் கிடையாது, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இது நிறைவேறலை, அது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைத்து நீங்கள் மறந்தே போனாலும் அதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவருடைய ஆண்டவர் நீங்கள் அவருடைய ஒரு மனுஷன் சொல்கிற வாக்குறுதியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியல. இப்போது இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வாக்குறுதிகள், நிறைய இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். ஒவ்வொரு கட்சியினர், எந்த கட்சியை சார்ந்து நான் சொல்லலை, ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருடைய வாக்குறுதிகள் அதை நம்புகிறாங்கல்ல மக்கள். நம்பாமல் யாரும் இல்லை.